இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். ஹஸ்பண்டும் பையனும் பெரிய லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. போன வாரம் பிரியாணி செஞ்சனால இந்த வாரம் வந்து மீன் எடுத்தாச்சு. அந்த மீனை ஃபுல்லாக கழுவி எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு கை ஃபுல்லாக கிழிச்சு எடுத்துருச்சு. சரி கடகடன்னு சமைக்கலாம்னு சொல்லிட்டு மீன் குழம்புக்கு தனியாக மீன் எடுத்து வச்சுட்டு மீன் ஃப்ரைக்கும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் இன்னைக்கு நெய் சாதம் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஜீரக சம்பா அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த நெய் சாதம் தேங்காய் பால் சாதம்லாம் செஞ்சோம்னா மீன் குழம்புக்கு அடிச்சிக்கவே முடியாது. ஓகே, இப்போ மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி 4 பல்லு பூண்டும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கிடலாம். கூடவே புளி தண்ணியும் தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுக்கிடலாம். இப்போ மீனை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக மல்லித்தலையை தூவி விட்டு இறக்குனா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். அப்படியே சைட் பை சைடாக மீனை ஃப்ரை பண்ணிட்டு நெய் சாதமும் வச்சுட்டேன். சண்டே இப்படி தாங்க போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.